ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இதுக்கு முன்னாடி எபிசோட் 3 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது எபிசோட் 4. எபிசோட் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், இந்த சின்டெக்ஸ் பார்த்துருக்கோம். சின்டெக்ஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, ஸ்ட்ரிங்கு, நம்பர், இன்டீஜர், பூலியன் வேல்யூனா என்ன, நெக்ஸ்ட்டு இன்புட் எப்படி யூசர்கிட்டேருந்து வாங்குறது, இதெல்லாம் பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதெல்லாம் புரியும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு சாட்சிபிள் போய் பார்த்துடலாம் என்ன நெக்ஸ்ட்டு படிக்கலாம்னு. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன்ஸ்னால் இந்த அடிஷன் ஆப்ரேஷன்ஸ், மைனஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இதுமாரிலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன தெரியும். ஆப்ரேட்டர்ஸ்னால் இந்த ப்ளஸ்ஸு, மைனஸ், இந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் சேர்த்து தான், இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து கம்பாரிசன். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் இதெல்லாம் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ன்றது ஒரு ப்ளஸ் மைனஸ் அதுமாரி பண்ணுறது தான் சிம்பிளாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஒரு கேல்குலேஷன் போடுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுமோ அது வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். இது ஏன் கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிலனா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஜஸ்ட் 7 மினிட் தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஆப்ரேஷன்ஸ், சாரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஸ்பெல்லிங் கரெக்டாக? ஓகே 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 எக்ஸ்ன்ற வேரியபிளில் 10 ஸ்டோர் பண்ணியாச்சு. ஒய்ன்ற வேரியபிளில், சாரி கேப்ஸ்லாம் கிடைக்கலையா, எக்ஸ்ன்ற வேரியபிளில் 10 ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிக்கிறேன். சாரி கைஸ், போன வீடியோவில் நான் ஃபுல் ஸ்க்ரீன் போடாமலே பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, ஃபேஸ் போயிடுச்சு. எக்ஸ்ன்ற வேரியபிளில் 10, ஒய்ன்ற வேரியபிளில் 2. ஓகே, சாரி 2 கொடுக்கலையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரித்மெட்டிக்கில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ, வேறு okay guys, sorry, டபுள் டிவிஷன், டபுள் ஸ்லாஷ், அதுனா என்னன்னு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு டபுள் கைஸ், இது வரைக்கும் போதும். இது கமெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இதை ரன் பண்ணிடலாமா? நான் பிரிண்ட்டுன்னு போட்டு இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் போட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய், இது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகே ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இஸ் 12. கரெக்டாக 10 + 2 12 கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு. இப்படி தான் ப்ளஸ் அடிஷனை கம்ப்யூட்டர் அடிஷன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
சாரி, இப்போதைக்கு இது போதும். ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மைனஸ் போட்டுடலாம். ஓகே, ஆப்ரேஷன் சாரி அரித்மெட்டிக் இல்லை, அடிஷன். சப்ட்ராக்ஷன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிடலாமா? அடிஷன் இஸ் 12, சப்ட்ராக்ஷன் இஸ் 8. 10 - 2 8 கரெக்டாக வந்துச்சா? மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் இதே கான்செப்ட் தான். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மல்டிப்ளிகேஷன். ப்ரோக்ராமிங்கில் எப்பவுமே மல்டிப்ளிகேஷனுக்கு சிம்பிள் இந்த ஸ்டார் தான். XOE எல்லாம் ஒரே டைமாக போட்டுடலாம். எல்லாம் சேம் தான். சின்டெக்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா? இது அடிஷனுக்கு ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும்தான் மாற்றுறோம் ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கும். இந்த மீதி இந்த 3 சிம்பிள் வந்து நான் சொல்கிறேன் தனியாக, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, டிவிஷன் சாரி multiplication division. ஓகே, மல்டிப்ளிகேஷன் வந்து 20, 10 2s are 20. அடிஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. அடிஷன் ஆப்ரேஷன் வந்து 10/2 5 கரெக்டாக. இது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு 3 இருக்குது. அது என்ன